வந்திருக்கும் பத்திரிகை இணையதள ஊடக நண்பர்கள் எல்லாருக்கும் வணக்கம். ரூபாய் சம்பந்தமாக ஒரு சில வார்த்தைகள் பேசுறதுக்கு முன்னாடி ஒரு நிமிஷத்துக்கு முன்னாடி வந்த ஒரு நல்ல செய்தி உங்களோட முதலாவது பகிர்ந்துக்கணும்னு நினைக்கிறேன். 2010க்கான சிறந்த தமிழ் படமாக மைனா திரைப்படத்தை தேர்ந்தெடுத்திருக்காங்க தமிழக அரசு. அது உங்க முன்னாடி பகிர்ந்துக்கிற ஒரு வாய்ப்பு, முதல் வாய்ப்பு கிடைச்சிருக்கு. ஏன்னா முழுக்க அந்த படத்துக்கு பத்திரிகை துணை எவ்வளவு இருந்தது என்று எல்லாருக்குமே தெரியும். முதல்ல எழுதப்பட்ட தூக்கம் போச்சுன்ற வார்த்தை திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் எழுதினது சொன்னதிலிருந்து கமல் சார் நான் சரியா தூங்குனேன்னு சொன்னது வரைக்கும் எல்லாவற்றையும் பத்திரிகை ஊடக நண்பர்கள் அந்த திரைப்படத்திற்காக எவ்வளவு எனக்கு ஒரு பெரிய என்கரேஜ்மெண்ட். என்னுடைய 10 வருஷ போராட்டத்துக்கு அப்புறம் அந்த திரைப்படம் மிகப்பெரிய ஒரு அடையாளமாக இருந்துச்சு. இந்த நிகழ்வுல இப்ப அந்த செய்தி கிடைக்கிறப்ப, அது உங்க முன்னாடி அது கிடைக்கிறப்ப எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அது ரூபாய் திரைப்படம். என்னோட சாட்டை அன்பழகன் அதை இயக்கி கொடுத்த போது என்ன சொன்னாரோ அதை அப்படியே எடுத்து கொடுத்தாரு. எப்படி நானும் சமுத்திரகனியும் அன்பழகனும் சேர்ந்து பேசியது, இது நம்மள மாதிரி ஆட்கள் முயற்சி எடுக்கலன்னா இந்த படம் எடுக்க முடியாது. ஏன்னா வணிக ரீதியாக அது என்ன பண்ணுன்றதெல்லாம் நாங்கள் கால்குலேட்டே பண்ணல. ஒரு நல்ல திரைப்படமாக அது எடுக்கணும்னு எடுக்கப்பட்டது தான் சாட்டை. ஒரு ஸ்கூல்ல ஒரு மாடல் டீச்சரு, ஒரு சிஸ்டம், எஜுகேஷன் சிஸ்டம் கிரியேஷன், அதுக்காக என்ன பண்ணலாம் அப்படிலாம் யோசிச்சு அந்த ஒரு படத்தை இயக்கினார். அப்புறம் இன்னொரு ஸ்கிரிப்டோட வந்தாரு. அப்போ அந்த ஸ்கிரிப்ட், இப்போ ரூபாய் ஸ்கிரிப்டை சொன்னப்போ அதில் ஒரு பாயிண்ட் தான் எனக்கு பிடிச்சிச்சு. பண ஆசை எல்லா தீங்குக்கும் வேறா இருக்கிறது. இது ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு வேர்ஸ், எல்லாருக்குமே பொருந்தும் இந்த வார்த்தை. ஸோ ஒருத்தருக்கு ஆசை இருக்கலாம், ஆனால் பேராசை இருக்கக்கூடாதுன்ற மாதிரி ஒரு விஷயத்தை கன்வே பண்ணுறதுக்கு அவர் ஒரு டீட்டெயில்டு ஸ்க்ரீன் பிளே சொன்னார். பிடிச்சிச்சு. அவருக்கு தேவையான எல்லாவற்றையும் செய்து கொடுத்தோம். இது முக்கியமாக இந்த படம் இவ்வளோ தூரம் இன்னும் நகர்ந்து அடுத்த கட்டம் ரிலீஸ் வரைக்கும் வரதுக்கு காரணமாக இருந்த திரு இணை தயாரிப்பாளர் திரு ரவிச்சந்திரன் அவர்கள், அதுக்கப்புறம் JK கிரியேஷன்ஸ், அவங்க எல்லாம் நல்ல நண்பர்கள் உள்ளார சேர்ந்தாங்க. அதே மாதிரி இந்த படத்துக்கு ஒரு மிகப்பெரிய பலம். இன்னைக்கு நான் ஃபுல்லாக ஒரு மூடோட உட்காந்து பார்த்தேன். இமான் பேக்ரவுண்ட் ஸ்கோரிங் சொல்லவே வேண்டாம். இதில் அந்த ஒரு டெம்போ மெயின்டைன் பண்ணாப்புல அது எனக்கு ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக, நிறைய கிரைசஸ் ப்ராப்ளம்ஸ் எல்லாம் கிளியராகி உட்காந்து பார்க்குறப்ப அதை என்ஜாய் பண்ண முடிஞ்சு. நீங்களும் என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இது திரும்பவும் உங்களுடைய சப்போர்ட்டுக்காக தான் நாங்கள் இங்கே பேசுகிறோம். நிச்சயமாக ஃப்ரம் த ஹார்ட் நீங்கள் எங்களை சப்போர்ட் பண்ணுவீங்க நம்புகிறோம். ஏன்னா இந்த கிட்டத்தட்ட ஒரு வருஷம் ஆயிடுச்சு சென்சார் எடுத்து. இந்த வாரம் ரிலீஸ் பண்ணலான்னா 7 படம் 8 படம் இப்படி படங்கள் மேல் படங்கள் இருந்ததுனால கையில் வச்சுக்கிட்டு நிறைய இன்ட்ரெஸ்ட் கட்டிக்கிட்டு இப்படியே போய் இப்போ ஒரு டேட்டு கிடச்சிருக்குது. ஸோ நிச்சயமாக உங்களோட என்கரேஜ்மெண்ட் வேணுன்றதுக்காக தான் இங்கே நின்று இப்போ பேசுகிறோம். நாங்கள் ப்ளீஸ் சப்போர்ட்டர்ஸ் எல்லாம் இதில் உழைச்சி அத்தனை பேருமே நிறைய சாக்ரிஃபைஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ எங்கள் எல்லாரையும் சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த ரூபாய் டீமுக்காக நீங்கள் உங்களுடைய ஹார்ட்லி சப்போர்ட்டை கொடுக்கணும்னு வேண்டிக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச்.